ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒன்று கூடி இந்த பாடலை கர்த்தருடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சுவாசம் நாசில சுவாசம் உள்ளவரை யாரும் ஆண்டவர் துதிப்பார்கள், சுவாசம் இல்லாதவர்கள் ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க. நம்ம சுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால ஆண்டவரை துதிக்க. ஏன்னா இங்க எல்லாமே நம்ம ப்ரிப்பரேஷன், எங்கத்துக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு இங்க எல்லாமே ஆயத்தம் பண்ணி கொடுக்கணும். அங்க போன பிற்பாடு இதை காட்டும் பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக அந்த தேவன் ஆராதனை துதிகளுக்கு வேதம் போதிக்கிறது. ஒன்று கூடிய நாளில நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடோடு கூடி பாடலாம். தேங்க்யூ லார்ட். எனக்காய் மரித்த
தரம் பண்ணுவே. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே. உந்தன் அன்பை விட்டு விலகி நான் இங்கே போவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். கையில தட்டாவது பயன்படுத்தலாமா? அவர் மிகவும் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் அடியாளமே அன்பு. ஒரு நாளும் ஒரு போதும் ஒரு மனுஷனு கூட எந்த ஒரு கெடுதியே நினைக்காத தேவன், தீங்கே நினைக்காத தேவன். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேவன் அறியாத அந்த போதிலும் அவர்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிற வேதம் போதிக்கிறது. நல்லோருக்கும் தீயோருக்கும் எல்லாருக்கும் சமமான மழையை கொடுத்து கொண்டிருக்கிறார், சமமான வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், சமமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுல எந்த ஒரு மாறுதலும் அவருக்குள்ள இல்லைன்னு வேதம் போதிக்கிறது. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை, அதை காட்டிலும் ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் தேவன் அழைச்சிருக்கிறார். காரணம், நீங்க அவருடைய பிள்ளைகள் சுதந்திரமாமே, கிறிஸ்துவோட உடல் சுதந்திரமான வேதம் போதிக்கிறது. God எதெல்லாம் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ அது எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க அனுபவிக்கத்தக்கதாக, நீங்கள் சமாதானத்தில் இருக்க முடியாது, சந்தோஷத்தில் இருக்க முடியாது, நிறைவானதை நீங்கள் புசித்து திருப்தியாக அனுபவிக்கத்தக்க தேவன் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வச்சிருக்கார். தேவ சரணம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கண்களை மூடி ஆண்டவரை பார்க்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி ராஜா. தேவாதி தேவனும் ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா மூவரில் ஒன்றாய் ஜொலிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதபடியாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் நீ தேவனாய் இருக்கிறீர்கள், அதற்காய் நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா. இதோ நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி அப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காய் ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தினீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர், எங்களோடு கூட இருந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வாரத்தின் முதலாவது நாள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க அப்பா. தெய்வ செய்திக்காக இந்த தாசனை மறைத்து நீ வெளிப்பட, கர்த்தாவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரே எங்கள் இருதயங்களை திறந்து அந்த வார்த்தைகளை கவனிக்க ஆண்டவரே அப்பா நீ கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே எண்ணங்களையும் எல்லாவற்றையும் இந்த வார்த்தைக்கு நேராக நோக்கி இருக்க காத்திருக்க கிருபை செய்யும். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொருட்படுத்திக் கொண்டு வழி நடத்துங்க.